உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கர்நாடக இசை என்றால் அதற்கு பல்வேறு பார்வைகளிலே பல்வேறு பொருள்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இது தமிழ் பாரம்பரிய இசையை குறிப்பது தான் என்கிற சிந்தனை வெகு காலத்திற்கு முன்பே எழுப்பப்பட்டது. இந்த கர்நாடக என்கிற அந்த சொல்லாட்சியை வைத்து நம்முடைய மாநிலத்தவர்களே இது ஏதோ கர்நாடகத்திற்கு உரியது, வேறு யாருக்கோ உரியது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மவர்களில் சிலரே இப்படி எண்ணுகிற பொழுது கர்நாடகத்தை சேர்ந்தவர்களுடைய மகிழ்ச்சிக்கு கேட்கவே வேண்டாம். இது எங்களுடைய இசைதான் என்று அவர்கள் பெருமைப்படக்கூடும். ஆனால் கர்நாடக இசை என்பது அடிப்படையிலே தமிழர்களுடைய இசை வடிவமே என்று நிறுவ ஒரு தமிழர் புறப்பட்டார். அதிலே பெரிய வெற்றியையும் அவர் அடைந்தார் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். ஆபிரகாம் பண்டிதர் என்பது அவருடைய பெயர். கர்நாடக இசையை பெருமைப்படுத்தவும் வாழ வைக்கவும் இன்றைக்கு எவ்வளோ முயற்சிகள் நடக்கின்றன. அவை சிறப்பாக இருக்கின்றன என்று அந்த முயற்சிகளிலே வெற்றி பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கென தஞ்சையிலே 7 இசை மாநாடுகளை நடத்தி, அதுவும் சொந்த செலவில் நடத்திய பெருமகன் நம்முடைய ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். சங்கீத வித்யாலயா மகாஜன சங் என்பது இவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம். இந்த சங்கம் 1912 இருந்து 16 வரைக்கும் 5 ஆண்டுகளிலே 7 இசை மாநாடுகளை இவர் நடத்தியிருக்கிறார். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 8-9 மாதங்களுக்கு ஒரு மாநாடு என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். அடிப்படையிலே இவர் ஒரு தமிழ் மருத்துவர். இதில் இருந்து கிடைத்த வருமானத்தை எல்லாம் சொந்தமாக வீடு வாங்கினாரா, விவசாய நிலம் வாங்கினாரா, கடை கண்ணி கட்டினாரா என்றால் இல்லை. அனைத்தையும் இசைக்காகவே செலவிட்டார். இசை பேரறிஞர்களை வரவழைத்து, ஆய்வாளர்களை வரவழைத்து, தமிழறிஞர்களை வரவழைத்து அந்த மாநாடுகளை மிகச்சிறப்பாக நடத்தினார். அது மட்டுமல்ல, காற்றிலே கரைந்துவிடக்கூடிய இந்த ஒரு இசையையோ அல்லது இதை சார்ந்த அந்த ஆய்வுகளையோ ஒரு கருணாமிர்த சாகரம் என்று ஒரு நூலை உருவாக்கினார். அந்த நூல் மகத்தான நூல், இன்றைக்கும் ஒரு ஆதாரபூர்வமான நூலாக விளங்குகிறது. 1346 பக்கங்களை கொண்டது. 1917 பதிப்பிக்கப்பட்டது. இந்த நூல் சொன்னதெல்லாம் கர்நாடக இசை என்பது தமிழிசையே என்று நிறுவுவதற்கான அனைத்து ஆதாரங்களையும் ஆதாரபூர்வமாக சொல்லியது. ஆனால் இதே கருணாமிர்த சாகரம் என்கிற பெயரிலே 1907 ஆபிரகாம் பண்டிதர் பாகம் 1 வெளியிட்டிருந்தார். அது முழுக்க முழுக்க அவருடைய படைப்பு மட்டும்தான். இசையினுடைய வரலாறு என்ன, அக்காலத்து இசை எப்படி இருந்தது, அக்காலத்து இசை வல்லுநர்களெல்லாம் யார் யார் என்று உலகிற்கு அடையாளம் காட்டுவதாகத்தான் இந்த கருணாமிர்த சாகரம் என்கிற நூல் இருந்தது. இசை பற்றிய முதல் கலைக்களஞ்சியம் என்று தாராளமாக இதை முத்திரை குத்திவிடலாம். பண்டிதர் என்ற சொல்லுக்கு ஏற்ப ஒரு தமிழிலேயும் சரி, மருத்துவத்திலேயும் சரி, இசையிலேயும் சரி, 3 துறைகளிலேயும் அவர் மிக வல்லவராக இருந்தார். தமிழ் இசை தொடர்பான நூல்கள் அந்த காலத்தில் மிக குறைவுதான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இருந்தன. உதாரணமாக விபிலானந்த அடிகளுடைய யாழ் நூல், நாமம் மது என்று ஒரு நூல், பிறகு தமிழிசை துளிர்கள் என்று ஒரு நூல், அதன் பிறகு ஆபிரகாம் பண்டிதர் தான் இந்த நூல்களுடைய எண்ணிக்கைக்கு வலுச்சேர்க்கிற விதமாக தன்னுடைய கருணாமிர்த சாகரத்தை உருவாக்கினார். அதுவும் பாகம் 1 பாகம் 2. தமிழிசையின் வேர்கள் வரை இவரால் செல்ல முடிந்தது. அந்த அளவிற்கு தமிழிசை பற்றி ஒரு மிக தெளிவாக தெரிந்திருந்தார். அதே நேரத்தில் கர்நாடக இசையிலேயும் இவருக்கு புலமை இருந்தது. தமிழிசையே மூலத்தாய், இதிலிருந்து தான் கர்நாடக இசை பிறந்தது என்று இவர் வைத்த வாதங்களுக்கு அந்த காலத்திலே பதிலே இல்லை. நிரூபணங்கள் வேறு மறுக்க இயலாதவையாக இருந்தன என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இசைத்தமிழை அறிவியல் கோணத்திலிருந்து பார்த்த ஒரு அரிய மனிதர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? ஆபிரகாம் பண்டிதருடைய அற்புதமான கண்டுபிடிப்புகளோ அல்லது ஆய்வுரைகளோ மூடி மறைக்க பார்க்கிறார்கள். இருட்டடிப்பு நடக்கிறது. ஆனால் தமிழிசைக்கு இவர் சேர்த்த பெருமை இருக்கிறதே, அது காலம் என்றென்றைக்கும் மறக்க முடியாத ஒரு பணியாக அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. அடிப்படையில் பள்ளி ஆசிரியராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அதற்கு பிறகு தமிழ் மருத்துவம் படித்தார். அதற்கு பிறகு மருத்துவராகவே பணியாற்றினார். ஸ்ருதி கணக்கியல் என்ற ஒரு அற்புதமான நூலை உருவாக்கியவரும் நம்முடைய ஆபிரகாம் பண்டிதர் தான். தமிழர்களின் சொல்லாட்சியான பண் என்பதுதான் இசையினுடைய ஒரு வடிவத்தை முதலிலே குறித்தது. அதற்கு பிறகுதான்
பின்னாடி ராகா, ராகம், ஸ்வரம், ஸ்வரம் என்றெல்லாம் வந்தது என்று ஆபிரகாம் பண்டிதர் உறுதியாக நம்பினார். தமிழர்கள் சங்க காலத்திலிருந்தே பண் என்பதிலே மிக தெளிவாக இருந்தார்கள் என்பதற்காக சங்க இலக்கியத்திலே இருந்தெல்லாம் அருமையான உதாரணங்களை அவர் எடுத்து காட்டினார். வடமொழியின் ஆதிக்கம் மெல்ல மெல்ல வர வர சுரம் என்றும் ஸ்வரம் என்றும் அந்த சொற்களெல்லாம் பின்னாலே வந்தவை தான். ஆனால் ஆரம்பத்திலேயே தமிழர்கள் இசையறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். அதிலே பண் என்பதற்கும் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு பண் இருந்தது. ஒவ்வொரு இலக்கியத்திலேயும் பண்ணை பற்றி இருக்கிறது. இன்னென்ன பாடல் இன்ன பண்ணை சேர்ந்தவை என்றெல்லாம் அவர் சுட்டி காட்டினார். பிறகு கர்நாடக இசையில் இருக்கிற ஆரோகணம் அவரோகணத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை என்றெல்லாம் பெருமை பாடியவர்களை மறுத்தார். ஆரோசை அமரோசை என்று தமிழிலேயும் இருக்கிறது. ஆரோசை என்பது ஏற்றமான பாடல், அமரோசை என்பது இரக்கமான பாடல் என்பதையும் ஆரோகணம் அவரோகணத்துக்கு இணையாக தமிழிலேயும் இருக்கிறது என்றெல்லாம் இவர் மேற்கோள் காட்டிய நிரூபணங்கள் மிக அற்புதமாக அமைந்துவிட்டன. தன் ஆய்விற்கு ஆதாரமாக சங்க இலக்கியங்களிலிருந்தே பல உதாரணங்களை எடுத்து கையாண்டவர் ஆபிரகாம் பண்டிதவர்கள். அதை வலுச்சேர்த்த அழகும் மிக அழகு என்று தமிழ் அறிஞரிடம் சரி, இசை அறிஞரிடம் சொல்லி ஒப்புக்கொள்கிறார்கள். ஆபிரகாம் பண்டிதருடைய இசைப்பணியை விளக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேரமே போதாது. அவ்வளவு அது இசை சார்ந்த ஒருவேளை இந்த இருக்கையில் இருந்தால் அதை பற்றி இன்னும் ஸ்லாகித்து அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார். எனக்கு அதிலே அவ்வளவு வல்லமையோ புலமையோ இல்லை என்பதனாலே நான் மேலோட்டமாகத்தான் அதை பற்றி சொல்லி எடுக்க வேண்டியிருக்கிறது. தஞ்சையிலே இன்றைக்கும் ஆபிரகாம் பண்டிதர் சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது. அந்த சாலையிலே அவருடைய வழித்தோன்றல்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அவர்கள் தயாரித்து கொண்டிருக்கிற மருந்துகள், ஆபிரகாம் பண்டிதர் கண்டுபிடித்த பாணியிலே உருவாக்கிய மருந்துகள் இன்றைக்கும் ஒரு சர்வரோக நிவாரணியாக இருக்கின்றன. ஆபிரகாம் பண்டிதருடைய வழித்தோன்றல்கள் மருத்துவத்தை மட்டுமல்ல, இசையிலேயும் இன்னமும் தொடர்ந்து ஈடுபாட்டிலே இருக்கிறார்கள். உதாரணமாக அவருடைய மகன் டாக்டர் வரகுண பாண்டியன் அவர்கள் பாணர் கைவழி யாழ் என்ற ஒரு அற்புதமான நூலை படைத்திருக்கிறார். அந்த நூல் மிகச்சிறந்த ஒரு இசை நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இசை அறிஞர்களாலே. அது மட்டுமல்ல, அவருடைய வழித்தோன்றலாகிய டாக்டர் தனபாண்டியன் பேராசிரியர் அவரும் ஒரு இசை நூலை எழுதியிருக்கிறார். ராகங்களின் நுண் அலகுகள் என்ற பெயரில் அவர் எழுதிய ஒரு நூல் அற்புதமான நூல். பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், ஏதோ நாம் காலத்தை கடத்தினோம் என்று வாழாமல் தமிழ் இசைக்கு அவர் ஆபிரகாம் பண்டிதர் தந்திருக்கிற ஒரு பங்களிப்பு இருக்கிறது உண்மையிலே மறக்க முடியாது, மகத்தானது. நம்முடைய தமிழை மூன்றாக பிரிக்கிறார்கள். ஆனால் இசைத்தமிழ் என்பது பலவீனமாக இருந்த ஒரு காலகட்டத்தை உணர்ந்து அதற்கு வலுச்சேர்க்க வேண்டும் என்பதற்காக உழைத்த பெருமகன் ஆபிரகாம் பண்டிதர். அப்படி ஒரு ஆற்றல், அப்படி ஒரு நுணுக்கம், அப்படி ஒரு ஆர்வம், கைப்பொருளையெல்லாம் செலவழித்து அந்த இசை மேம்பாட்டை தமிழ் இசைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் அவர் உழைத்த விதம் இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான பங்களிப்பு என்று நாம் எண்ண தோன்றுகிறது. நாம் பிறந்த சமூகத்திற்கு, நாம் பிறந்த மொழிக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற ஆபிரகாம் பண்டிதருடைய உணர்வுகள் உண்மையிலே போற்றத்தக்கனவாக, வியக்கத்தக்கனவாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் நாம் பிறந்த சமூகத்திற்காகட்டும், நாம் பிறந்த இனத்திற்காகட்டும், நாம் பிறந்த மொழிக்காகட்டும் ஏதேனும் இதை செய்ய வேண்டும் என்கிற உணர்வை ஆபிரகாம் பண்டிதர் நமக்கு தந்திருக்கிறாரோ என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதை உங்களிடத்திலே சொல்ல விரும்பினேன். எனவே தான் ஆபிரகாம் பண்டிதரை பற்றி இவ்வளவு விரிவாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.